സർഗപ്രയാണത്തിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. 2024 ഈ വർഷത്തെ ഓണം ഞങ്ങൾ സർഗപ്രയാണം ആഘോഷിക്കുന്നത് നാഗർകോവിലെ അഭയ കേന്ദ്രയിലെ അന്തേവാസികൾക്കൊപ്പം. அவங்களே கூட்டிட்டும் நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா, நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா. RSSന്റെ കീഴിൽ കഴിഞ്ഞ 7 വർഷമായി അഭയകേന്ദ്രം പ്രവർത്തിച്ചു വരികയാണ്. ഇവിടെ ഉള്ള അന്തേവാസികൾ മെൻ്റലി ഫിസിക്കലി ഡിസേബിൾഡ് ആയിട്ടുള്ള ആൾക്കാർ, പിന്നെ കുറച്ച് വൃദ്ധ ജനങ്ങളുമാണ് ഇവിടെ ഉള്ളത്. நிவர்த்தி எந்த தரையில் வச்சியா அவங்களே கொஞ்சம் கூட்டிட்டும் எல்லாரும் வேணான்ட்டாங்க. தொடர்ந்து 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணதுனால நம்ம அபயகேந்திரம் சார்பாக தான் எங்களுக்கு கல்யாண சாப்பாடே நம்ம இன்னைக்கு 4 வருஷம் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எங்களுடைய ஹார்னர் இங்கே வந்து என்னன்னா ட்ரூவாக லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் கூட நீங்கள் அவங்க கூட அந்த டாக்டர்லாம் மாற்றாதான் ப்ரொஃபஷனல். இன்னைக்கு இங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு உதாரணமாக நம்மகிட்ட என்னென்னா, நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் சொல்லுவாங்க எங்களால் என்ன வேலைக்கு இல்லை, வேலை பார்க்க முடியல. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து பாட்டு போடுவாங்க, அதான் அவங்களோட ப்ரொஃபஷன். அதை பாடி பாட்டு பாடி அந்த அதில் அந்த சம்பாதியத்தை வச்சு சொந்த வீட்டில் வாழ்ந்துட்டு நம்ம அபயகேந்திர சார்பாக ஓணத்துக்கு ஓணக்கோடி பாட்டு பாடுங்க.
நம்ம எது பாசிட்டிவா எடுக்கிறோமோ அது கண்டிப்பா என்ன செய்யும், பாசிட்டிவா தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து. அப்பதான் இது நினைச்சிருக்கு, நம்ம கிண்டல் பண்ணதை என்ன செஞ்சிருக்கணும், நம்ம விட்டுருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அப்படின்னு. இதை ஒரு சின்ன ஒரு கதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எது மனசு வழியா நம்ம நினைக்கிறோமோ அது அதுவாகவே என்ன செய்யும், நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து. சரி, அனைவருக்கும் நன்றி. டைம் ஆயிட்டுங்கிறதுனால இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுத்த வைஸ் பிரசிடென்ட் சுபிலா மேம் வந்து ஒரு ஆனர் பண்றோம். எல்லாருடைய தலையில இருக்க பூவுக்கும் நம்மளோட கோடத்துக்கும் அக்கா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, நம்ம எல்லாரும் கேட்கலாம். நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா, நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா, சங்கரன் துதி சொன்னாலே பாவங்கள் எல்லாம் போகுதையா, பாவங்கள் எல்லாம் போகுதையா, கிரிவலம் சுற்றி வந்தாலே நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா, நெஞ்சுக்குள்ள ஆனந்தம் பொங்குதையா, சங்கரன் துதி சொன்னாலே பாவங்கள் எல்லாம் போகுதையா, பாவங்கள் எல்லாம் போகுதையா. நாகர்கோவில் மாநகராட்சியும் சேவா பாரதியும் இணைந்து இந்த ஒரு அற்புதமான திட்டம் இங்கே நாகர்கோவிலில் செயல்படுத்தி வருகிறோம். கடந்த 7 வருடங்களாக சிறப்பாக நடந்து வருகிறது. மானனீய சுவாமிஜி சைதன்யானந்த மகாராஜ் மற்றும் மானனீய கொட்டாதர் சிங்ஜி சேர்ந்து இதை திறந்து வைத்து கடந்த 7 வருடங்கள் முடிந்து 8வது வருடமாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இது 29 நபர்கள் பயன்பெற்று வராங்க. இதில் 15 ஆண்கள், 14 பெண்கள். அதில் கண்பார்வையற்றவர்கள் பெண்களில் 2 பேர், ஆண்களில் 2 பேர். படுக்கையில் இருந்து பயன்பெறும் நபர்கள் 3 பேர், பெண்களில் 1, ஆண்களில் 2 பேர். இவ்வண்ணம் இவ்வாறு சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் உதவி இல்லாமலும் நமது சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அத்தனை பேரோட துணையோட இது மேலும் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இதுவரையிலும் இங்கே நாம் சுமார் 250க்கும் மேற்பட்ட பயனாளிகள் சிறிய பிரச்சனைகளால் வீட்டில் கணவனோடையோ இல்லை அப்பா அம்மாவோடையோ சின்ன கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்து வந்து இங்கே வருவாங்க. இல்லை போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தான் நமக்கு கிடைப்பாங்க. அவங்கள நாம் வந்து சரிப்படுத்தி மீண்டும் அவங்க பெற்றோர்களோடையும் பிள்ளைகளோடையும் 250 பேருக்கு மேலே சேர்த்து வச்சுருக்கோம். இதுவரைக்கும் இங்கே இருந்து ஆதரவற்ற இருந்து இங்கே பயனடைந்து இறந்து போனவங்க இதுவரைக்கும் மொத்தம் 22 பேர். இந்த 22 பேரில் 3 பேரோட உடல் வந்து அவங்க உறவினர்கள் வந்து பெற்றுக்கொண்டு அவங்க தகனம் பண்ணாங்க. அது இல்லாமல் 19 பேரோட உடல்களை நாம் நமது அபயகேந்திர வளர்ச்சி குழு மூலமாட்டு நாம் ஹிந்து தர்ம இது பிரகாரம் நாம் தகனம் பண்ணியிருக்கோம். இது அரசாங்கத்தில் பெரிய ஒரு நல்ல பேரும் அதுக்கு நான் இதன் மூலமாக கிடைச்சது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது யூடியூப், அப்புறம் நம்மளோட வெப்சைட்லாம் அபயகேந்திரம் யூடியூப் சேனல், இது மூலமாகலாம் நாம் வந்து வலைத்தளங்கள் மூலமாக இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தெரிய வந்ததன் பேரில் தற்பொழுது நமது மெடிக்கல் காலேஜ், ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி, அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதரவற்ற பிணங்கள் கடந்த 3 மாதம் 4 மாதம் இருந்து யாருமே அதை வந்து உரிமை கோராத ஆதரவற்ற பிணங்களை கூட நமது மாவட்ட நிர்வாகம் வந்து நமது அபயகேந்திரம் நம்ம வளர்ச்சி குழுவிட்ட கேட்டு நாம் அந்த ஆதரவற்ற பிணங்களை கூட வந்து நாம் தகனம் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே இறைவனோட செயல். இறைவன் என்ன நினைக்கிறாரோ, ஸ்ரீராமபிரான் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே அத்தனையும் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஜெய் ஸ்ரீராம். கை
கண்டாலே காதல் சங்கதி கண்டாலே கண்டகுடம் காதலே கொண்டாலும் நீதில்லை கொண்டாட்டியாகிடும் நான் எப்போது கண்டகுடம் ശ്രീകണ്ഠേശ്വരം എടുക്കുമോ പക്ഷെ ഇപ്പം നമുക്കവിടെ സ്ഥലമില്ല ഇത് അച്ഛൻ്റെ സൗകര്യം இவங்க பேர் தங்கம். அவங்க வந்து பிறப்பால் ஹிந்து. ஆனால் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ மொத்தம் 55 வருஷம், அந்த 55 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட 15 வயசில் ஒரு லவ் ஜிகாத், அந்த காலத்திலே வந்து லவ் ஜிகாத் முஸ்லீம்கள் வந்து திட்டமிட்டு இது இவங்களை லவ் பண்ணி, அதாவது தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணக்கூடியவர் அவர் இவங்களை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் இவங்களோட 15 வயசில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு 40 வயசில் அவங்களுக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் 45 வயசில் சுத்தமாக பார்வை திறன் குறைஞ்சவராக மாறிட்டாங்க. பார்வை இல்லாத மாறினோடனே அவங்கள என்ன பண்ணாங்கன்னா தலாக் சொல்லி இவங்களை ரோட்டில் விட்டுட்டு அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ அவங்க ஆதரவற்று போய் இருந்தாங்க ரோட்டில். அந்த இதில் நம்மளோட ஆசிரமத்தில் சேர்ந்து ஆசிரமம் மூலமாட்டு இங்கே அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் ஆச்சு. இவங்க வந்து இங்கே வந்து பயனாளியாட்டு இங்கே இருக்காங்க. அவங்க 2 கண்ணும் பார்வை கிடையாது. அவங்க பேர் இப்போ கெசட்டில் வந்து பிஸ்மி. உங்கள் பேர் என்ன? வெங்கடம் முஸ்லீம் பேர் என்ன? பீமா. உங்களை பார்க்கவே வந்திருக்காங்க. 109. 109 வயசு. സംസാരിക്കോ? இவங்க திருவட்டாறுல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த அங்கே நிற்காங்க. இங்கே உங்கள் இடது பக்கத்தில் பாருங்க. இவங்க திருவட்டாறுல இருந்து. അഭയ കേന്ദ്രയിലെ അന്തേവാസികൾക്കൊപ്പം അടിപൊളി ഒരു ഓണസദ്യ കഴിച്ചിരിക്കുകയാണ്. ശരിക്കും ഇവർ ചെയ്യുന്ന പുണ്യങ്ങൾ വിലമതിക്കാനാവാത്തതാണ്. അതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങൾക്കും ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാകാം. ഓരോരുത്തർക്കും എങ്ങനെയാണെന്ന് വെച്ചാൽ നിങ്ങളുടെ വീട്ടിൽ കുട്ടികളുടെ പിറന്നാളോ അല്ലെങ്കിൽ കല്യാണമോ അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും തരത്തിൽ നിങ്ങൾക്ക് ഡൊണേറ്റ് ചെയ്യണം, അവർക്ക് ഒരു നേരത്തെ ഭക്ഷണം കൊടുക്കണം എന്നുണ്ടെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും അഭയകേന്ദ്ര നാഗർകോവിലുമായിട്ട് കോൺടാക്റ്റ് ചെയ്യാവുന്നതാണ്. ഞങ്ങളുടെ അതിൻ്റെ ഡീറ്റെയിൽസ് ഡിസ്ക്രിപ്ഷനിൽ കൊടുത്തേക്കാം. നിങ്ങൾ അത് കണ്ടിട്ട് അവരെ കോൺടാക്റ്റ് ചെയ്താൽ മതി. ഇവിടുത്തെ അന്തേവാസികൾക്കൊപ്പം ഓണം ആഘോഷിക്കാൻ കഴിഞ്ഞതിൽ ഏറെ ചാരിതാർത്ഥ്യം തോന്നുന്നു. 109 വയസ്സായ ഒരു അപ്പൂപ്പൻ ഉൾപ്പെടെ ഒട്ടനവധി അവശരായ ഒരു
ഭക്തജനങ്ങൾക്കൊപ്പം ഈ വർഷത്തെ സ്വർഗപ്രയാണത്തിൻ്റെ ഓണം, ഈ ഒരു ഓണാഘോഷം വീഡിയോ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ലൈക്ക് ചെയ്യുക, കമൻറ്റ് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക. ഒപ്പം തന്നെ ബെല്ലൈക്കൺ പ്രസ് ചെയ്യുക. മറ്റൊരു വീഡിയോയുമായി കാണുന്നവരെ നന്ദി, നമസ്കാരം.